Hi friends, welcome to the channel. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு மிட்சோமர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் 2019 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தை வந்து ஹெரிடிட்டரி படத்தை டைரக்ஷன் பண்ண ஆரி அசட் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை கதையை பற்றி பார்த்தலாம். அக்கா தங்கச்சி அப்பா அம்மானு ஒரு 4 பேர் இருப்பாங்க. அக்கா வந்துட்டு படிப்புக்காக வேறு ஒரு ஸ்டேட்டில் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ தங்கச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பைபிள் டிசார்டர் இருக்கும். இந்த 3 படத்தில் வந்து தனுஷுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நோய் இருக்கும். அதில் வந்து படத்தில் டீட்டெயிலாக காட்ட மாட்டாங்க. படத்தில் ஆரம்ப காட்சியிலே பார்த்தீங்கன்னா தங்கச்சி அப்பா அம்மா, இப்போ தங்கச்சி என்ன பண்ணாங்கன்னா அப்பாவையும் அம்மாவை கொன்னுட்டு தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு, அதாவது கார்லேருந்து அந்த புகை வரும் பார்த்தீங்கன்னா அந்த புகையை வந்து மாஸ்காக மூடி அது மொத்த குடும்பம் இறந்து போயிடுவாங்க. அங்கே ஆரம்பிக்குது படத்துக்கு கதை. இப்போ இந்த நியூஸ் வந்துட்டு அக்காவுக்கு தெரிய வந்ததுலேருந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பாங்க, ரொம்ப மன உடைச்சலாக இருப்பாங்க. படத்துடைய ஆரம்ப காட்சி இப்படி இருந்தால் படத்துடைய இறுதி காட்சியாக எப்படி சொல்லி யோசிச்சு பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு படம் இது வந்து ஹாரர் படம். ஹாரர்னா பேய் காட்ட மாட்டாங்க, பட் அங்கே இருக்கக்கூடிய மனுஷங்களே ஒரு மாதிரி ஹாரராக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த படத்தில் ஹீரோயின் வந்து டேனிக்கு லவ்வர். அந்த லவ்வருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுடைய ஊர் வந்து ஸ்வீடிஷில் வந்துட்டு ஒரு சம்மர் சீசனில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். அது அந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு 90 இயர்ஸுக்கு ஒன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணியிருப்பார். இப்போ இவங்களும் வந்து என்ன ஒத்துப்பாங்கன்னா, இப்போ டேனி வந்து அப்பா அம்மா இல்லாமல் டிப்ரெஷன் இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார், காலேஜ் முடிக்க போகிற ஃப்ரெண்டு. இப்போது இந்த 90 இயர்ஸுக்கு நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவலை நம்ம தீசிஸாக எழுதுவோம், அதாவது காலேஜோட ஒரு ப்ராஜெக்டாக வந்து எழுதி முடிச்சிடும் சொல்லிட்டு அவர் ஒத்துப்பார். இது மாதிரி 4-5 ஃப்ரெண்ட்ஸ் ஒத்துட்டு எல்லோரும் கிளம்பி ஸ்வீடிஷ் போவாங்க. இப்போ அந்த ஊருக்கு போனாலும் வச்சுக்கோங்க, அந்த ஊர் வந்து பச்சை பசையெல்லாம் எல்லாம் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு ரொம்ப ஸ்வீட்டாக சாஃப்டாக இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருப்பாங்க. இவ்வளோ இனிமையான மனுஷங்க வந்து இந்த ஊரில் இருக்க முடியுமான்ற மாதிரி ரொம்ப அவ்வளோ இனிமையாக இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஜாலியாக அவுட்டிங் போயிட்டு ஜாலியாக இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கும். அங்கே வந்து நிறைய பெண்கள் இருப்பாங்க, ஆண்கள் இருப்பாங்க. பட் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்துட்டு ஊனமுற்று இருப்பாங்க, நடக்க முடியாது, பேச முடியாது. அந்த மாதிரி ஊனமுற்றவங்க வந்து நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. இவங்களை வந்துட்டு கெஸ்ட்டை வந்து அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க, ட்ரீட் பண்ணி நல்லா தான் நடத்துவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாமே ஸ்வீட்டாக தான் போயிட்டுருக்கும். ஒரு நாள் வந்து ரிச்சுவல் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய மலையில் வந்து கூட்டின்னு போயிட்டு அங்கேருந்து ஒருத்தர் கீழே குதிச்சிருவார். அங்கேருந்து கீழே ஒரு பாறை இருக்கும், அந்த பாறையில் குதிச்சாலும் இறந்து போக மாட்டார். மீன்ஸ் பாதி இறந்து போயிடும், கை காலம் உடஞ்சி எலும்பு வெளியே வந்து இருக்கும். பட் அவர் இறந்து போகாமல் இருப்பார். அப்போது அவர் இப்போ ஒரு பெரிய சுற்றி கொண்டு வந்து அவர் தலையிலே அடித்து தலையை சப்பையாகிடுவாங்க. அங்கே ஆரம்பிக்கிறது படத்துடைய கதை. இதை வந்து ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து செம்மையாக சாக்கிடுவாங்க. இங்கேருந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. பட் வெளியே போக முடியாது, அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிறது முடியிருக்கு, வெளியே போக முடியாது. அந்த மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேரும் வந்து ஓகே சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ரிச்சுவல் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி அவங்க தெரிஞ்சிடும். அந்த பசங்களை வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வில்லேஜோடைய சீக்கிரட்டை கண்டுபிடிக்க சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணி மாட்டிப்பார். அவர் என்ன ஆனாலும் சொல்லிட்டு படத்துடைய கடைசியில் காட்டியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அதில் ஒரு பையனை வந்துட்டு அவர் நெஞ்சை பொழந்து அவர் லங்ஸை எடுத்து அந்த லங்ஸுக்கு பதிலாக இந்த கோழி இருக்குல்ல, கோழி தோலை உரித்து அந்த வெறும் கோழியை வந்து அவர் லங்ஸில் மாட்டி விட்டுருவாங்க. அவர் மூச்சு இழுக்கும் போது அந்த கோழி வந்து விரிஞ்சு மூடும். இந்த மாதிரி ரொம்பவே பயங்கரமான சீன்ஸ்லாம் நிறையவே இருக்குது இந்த படத்தில். இந்த படத்துக்கு கதை என்னென்னு நம்மளால் சுத்தமாக புரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு படம் தான் இது. படம் எடுக்கிறவன் பைத்தியக்காரனா இல்லை படம் பார்க்க நம்ம பைத்தியக்காரனா தெரியாது. படம் பார்த்து முடிக்கும் போது தள்ள கிருகிருன்னு சுத்தம், அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸான படம்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி பாருங்கள். 18+ படம் தான் இது, கண்டிப்பாக வந்து தனியாக பார்க்கணும். அமேசான் பிரைமில் இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.